ஹாய் கைஸ், நம்ம தான் மெமரி வச்சுங்க அட்டாக் அண்ட் டைட்டில் எபிசோட் 16 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களோட ஷாஃப்ட்டை நீங்க எப்ப மாத்துனீங்க? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார். அத மாத்தி ஒரு 6 நாள் இருக்கும் சார். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நீங்க போங்க. அடுத்து யாரு? நான் ஸ்குவாட் 42 ஓட மெம்பர். என் பேர் கிறிஸ்டல். ஐயோ, வாய்ஸ் மாறாதா? செக் பண்ணிரலாம். ஒரு டைட்டனை கொலை பண்ணதுக்காகவா இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆமா, என்ன பண்றது? அதுங்க எல்லாமே டெஸ்ட் சப்ஜெக்ட்ல. எனக்கு அது புரியுது. ஆனா சோல்ஜர்ஸ் இருக்க இடத்துல எதுக்கு கொலைகாரனை தேடுறாங்க? அதான் எனக்கு புரியல. சரிதான், சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளீன் பண்றதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. இதுல எங்க இருந்து கொலை பண்ண? இங்கே தான் இருக்கு. என்னை விட டைட்டன் மேல எவனுக்கோ வெறுப்பு அதிகம் போல, அதான் போட்டுட்டான். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, அவங்க டைட்டன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க இப்படி பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறது எதுவும் எனக்கு புரியல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, ஆனா அவங்க பண்ணது நல்லதுதான். நான் டைட்டன்ஸ்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கவுட்ல சேர்ந்து அதுங்களை எதிர்த்து சண்டை போடணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவங்களை பார்க்கவே விருப்பம் இல்ல. அதோட இன்னைக்கு நம்ம சேர போற ரெஜிமெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஷான், நீ உண்மையாவே அதை பண்ண போறியா? இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சோகத்துல தான் இருப்பாங்க. இந்த நேரத்துல எல்லாருக்கும் நம்ம ஏன்டா இந்த யூனிஃபார்மை போட்டோன்னு நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கேயே நின்று ஃப்ரெண்ட்ஸோட உடம்பெல்லாம் தகனமாயிட்டு இருக்கும்போது நம்ம உடம்பு யோசிச்சுட்டு இருக்க முடியும். சாரி மார்க்கோ, இங்க சிதறி கிடக்கிறதுல எது உன்னோட எலும்புன்னு கூட எனக்கு தெரியல. நான் மட்டும் சோல்ஜர் ஆகாம இருந்திருந்தா அடுத்து யாரு சாக போறான்றது யோசிக்காம இருந்திருப்பேன். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பொறுத்துட்டு போக சொல்றீங்களா? அப்ப நடந்துகிட்டு இருக்க மரணத்துக்கும் அழிவுக்கும் என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் சண்டை போட்டுதாகணும், ஏன்னா அதுதான் இப்ப இருக்கிற ஒரே வழி. ஆனா எனக்கு நல்லா தெரியும், ஏரன் மாதிரி நான் அவசரத்துல இறங்குறவன் கிடையாது. நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதால மட்டும் ஒரு நல்ல லீடர்னு நான் சொல்லல. வீக்கா இருக்கிறவங்களோட மனநிலை உனக்கு புரியுது. நீயும் எங்கள ஒருத்தன் தான். நாங்கெல்லாம் எப்படி பயந்தோமோ அதே மாதிரி தான் நீயும் பயந்த. அதுதான் உன்னை அலர்ட்டா வச்சுக்குது. ஆனால் எல்லா டைம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ இனிமே நான் என்ன பண்ண போறேன்? ஹே காய்ஸ், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க எல்லாரும் டிசைட் பண்ணிட்டீங்களா எந்த ரெஜிமெண்ட்ல சேர போறீங்கன்னு? நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன். அது ரொம்ப கஷ்டம்தான், ஆனா என்ன இப்படி நடக்குது? நான் ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல தான் சேர போறேன். அட கடவுளே. ஹே யானி, ஷான் உண்மையா தான் சொன்னானா? உண்மையாவே அவன் ஸ்கவுட்ல தான் சேர போறானா? என்ன ஷான் இப்படி சொன்னானா? அதனால என்ன? அப்போ நீ எம்பிக்கு தான் போக போறியா? நானும் பேசாம அதிலே வந்துடட்டுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. உன்னை செத்து போன ஆர்டர் போட்டா செத்து போயிடுவியா? என்னது? கண்டிப்பா முடியாது. நல்லது, என்னோட அட்வைஸ் இதுதான். உனக்கு எது பெஸ்ட்டோ அதை பண்ணு. அப்புறம் நீ எதுல சேர போற ஆர்மேன்? ஓ நானா? அது இதுல வேணா ஒரு வேளை சூழ்நிலை மோசமா அமைஞ்சிருச்சுன்னா நிச்சயமா நான் உயிரை கொடுத்து எல்லாரையும் காப்பாத்துவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அப்படி நடக்காதுன்னு நம்புறேன். அப்படின்னா நீ டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஆரம்பத்துல இருந்து ஸ்கவுட்ல சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னடா அது? நீயும் போறியா ஆர்மின்? ரொம்ப நல்லது. நீ எலி மாதிரி இருந்தாலும் உனக்கு தைரியம் நிறைய இருக்கு. அப்படியா? இப்படி சொன்னதுக்கு தேங்க்ஸ். உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு எங்க மேல அதிக பாசம் இருக்கு, ஆனா அதை நீ வெளிப்படுத்த மாட்டேங்கிற. அது என்னன்னா, நாங்க சேஃபா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நீ எங்களை ஸ்கவுட்ல சேர வேணாம்னு சொல்ற. அதனால தான் நீ மிலிட்டரி போலீஸ்ல சேர போறியா? அங்க இருந்துட்டு ஏதாவது நல்லது பண்ற ஐடியாவா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்.
என்னை தவிர நான் வேற யாரையும் பத்தி கவலைப்பட மாட்டேன். அப்படி தெரியலையே அவன் செயல்பாடலாம். எல்லாரையும் காப்பாற்றணும். அப்படி நாங்கள் எல்லாரையும் செக் பண்ணியும் ஒருத்தன் கூட ஓடிஎம்கே பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ யாரு தான் இந்த வேலையை பார்த்துருப்பா? அது நான் தான். சொல்ல போனா என்னோட கவலை எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் மேல மட்டும்தான் இருக்கு. நம்ம இருக்கிற ரெஜிமெண்ட்ல எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த மனப்பையன் வந்து சேருவான்? ஹேய் ஏரன், உன் கிளாஸ்ல இருந்து யாரு நம்ம ரெஜிமெண்ட்ல சேர்றாங்கன்னு தெரியுமா? விகாஸ் வருவான்னு நினைக்கிறேன். அவ கண்டிப்பா வருவா. யாரும் இங்க இருக்காங்க. இந்த பக்கம் வர மாட்டாங்க. அதனால அவங்க வருவாங்களான்னு தெரியல சார். எல்லாரும் ரெடியா இருங்க, நம்ம பேட்ரோலுக்கு போகணும். எஸ் சார். குட் மார்னிங் கேப்டன். ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி. ஏரன், நீ எல்லா நேரமும் என்ன சுத்தி 10 மீட்டருக்குள்ளதான் இருக்கணும். நீ ஜெயிலுக்குள்ள இல்லாததுக்கான காரணம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான். புரிஞ்சுதா உனக்கு? சரி நிக்கா. சரி வாங்க போலாம். இங்கதானா? எங்க அவளை மட்டும் ஷான், நீ ஸ்கவுட்ல சேர போறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமா. என்னது சீரியஸாவா சொல்ற? அது என்னன்னா உனக்கு பயமா இல்ல? யாரு பயப்படாம இருப்பா? நானும் பயந்து போய் தான் இருக்கேன். அப்படின்னா நீ எதுக்காக? ஏன்னா எனக்கு டைட்டன்ஸை பார்த்து பயம். அந்த பயம் போறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாராலையும் ஸ்கவுட்ல சேர முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன். டைட்டனை கொல்லுவனு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருப்பான். அவன மாதிரி நான் கிடையாது. சொல்றேன். அவன் ஏற்கனவே ஸ்கவுட்ல சேர்ந்து கொஞ்ச நாள் ஆகுதுல்ல. உங்க முடிவு சொல்றதுக்கு எல்லாரும் பிளாட்ஃபார்ம்ல அசெம்பிள் ஆகுங்க சீக்கிரம். கடைசியில லாஸ்ட் வாய்ப்பா. உங்க உயிரை பணைய வச்சு முடிவெடுங்கன்னு யாராலையும் உங்ககிட்ட சொல்லி உங்களோட மனசை மாத்த முடியாது. அதேதான் எனக்கும். அதனால இந்த முடிவை நான் தான் எடுத்தேன்னு சொன்னா என்ன நம்புங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கே விடுறாங்க. குட் ஈவினிங். ஐ எம் மெர்வன் ஸ்மித். சர்வே கோர்னு சொல்லக்கூடிய ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டோட கமாண்டர் தான். உங்க ரெஜிமெண்ட்டை இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணணும். சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஸ்ட்ராங்கா தைரியமா இருக்கிறவங்க எங்க ரெஜிமெண்ட்டுக்கு கண்டிப்பா வேணும். சமீபத்துல நடந்த டைட்டன் அட்டாக்க பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அவங்க எவ்வளவு கொடூரமா நடந்துப்பாங்கன்னு. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸும் பார்த்தா இருந்தாலும் எங்கம்மா போன இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு புது வழி கிடைச்சிருக்கு. நான் எரன் ஏகரை பத்தி பேசுறேன். அவன் உடல் உயிர்னு எல்லாத்தையும் பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்துக்காக எங்க எல்லாருக்காகவும் உறுதுணையா நின்றுட்டு இருக்கான். சொல்ல போனா அவன் எங்க நம்பிக்கை. டைட்டனை திசை திருப்பறதுல மட்டும் அவன் எங்களுக்கு உதவி பண்ணல. டைட்டன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் தண்ணியே கொடுத்துருக்கான். கண்டிப்பா கிடையாது. இது இப்படி சாத்தியம்? எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி சிகாஞ்சினால எரனோட வீட்டு பேஸ்மெண்ட்ல டைட்டனை பத்தின ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க நாங்க எக்ஸ்பெடிஷன் போக தயாரா இருக்கோம். அதை கண்டுபிடிச்சு 100 வருஷமா தொல்லை கொடுக்கிற டைட்டன்ஸோட சாம்ராஜ்யத்தை நாம அழிச்சிடலாம். பேஸ்மெண்டா? அந்த மிஷனுக்கு தான் இப்போ ஆளுக்கு செலக்ட். ஸ்கவுட்டுக்கு ஆட்கள் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவனும் போயிடுவான்னு எனக்கு தப்பா தோணுது. இது பொய்யா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. கமாண்டரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இல்ல ஒருவேளை யாருக்காவது இவங்க ட்ராப் வைக்கிறாங்களா? ஆனா யாரை பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? ஓ, மேபி அந்த 2 பேரும் கொன்னவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இருக்குமோ? சிகாஞ்சினால இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு நாங்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனையை தீர்த்தே ஆகணும். அதுக்கு முதல்ல மரியா சுவரை மீட் ஆகணும். கண்டிப்பா இதை சொல்றதை விட செய்யறது கஷ்டம் தெரியும். த்ராஸ்ட் சிட்டியோட வழியை அடைச்சதால அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால இனி நடக்க போற ஆபரேஷன் எல்லாம் ஈஸ்ட் சைடுல இருக்கிற கால்னா டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஆரம்பிக்கும். கடைசி 4 வருஷமா நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ரூட் இப்ப நமக்கு யூஸ் ஆகாம போயிடுச்சு. அந்த 4 வருஷத்துல செவத்துக்கு அந்த பக்கமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போனவங்கல்ல 60% பேர் இறந்துட்டாங்க. 4 வருஷத்துல 60%. இது அதிகமான எண்ணிக்கை.
60%. இன்னும் ஒரு மாசத்துல செவருக்கு வெளியே ரீகால் மிஷனை நடத்த நாங்க தயாரா இருக்கோம். இங்க இருந்து வர ரெக்ரூட்ஸ் எல்லாருமே அந்த மிஷன்ல சேரணும். கணிப்புப்படி 3% சோல்ஜர்ஸ் இறந்துருவாங்க. 4 வருஷம் கழிச்சு நீங்களும் இறந்துருவீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உயிரோட இருக்கிறவன் தான் சிறந்த சோல்ஜர். பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லி தானே கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் மறைக்காம. சொல்லலாம், அதுக்குன்னு இப்படி பயமுறுத்தலாம். சிச்சுவேஷனை கேட்டதுக்கு அப்புறம் யாரெல்லாம் ரிஸ்க் எடுத்து தன்னோட உயிரை பணைய வைக்க தயாரா இருக்கீங்களோ அவங்க மட்டும் எங்க இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. மன தைரியத்தோட இருக்க முடியுமா? மக்கள் நன்மைக்காக எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? ஆனா அவ்வளவு தைரியம் வேணும், அப்பதான். மத்த ரெஜிமெண்ட்ல சேர ஆசைப்படுறவங்க இங்க இருந்து கிளம்பலாம். கமாண்டர், எனக்கு என்னமோ நீங்க கேடட்ஸ் அதிகமா பயமுறுத்தி விட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாரும் வர மாட்டாங்க. ஸ்கவுட்டுக்கு மட்டுமே இங்க எடுக்கிறாங்க போல. அவ்வளவுதான், பாதி பேர் கிளம்பிடுவாங்க. பாதி முக்காவாசி பேர். டேய் 4 பேரா நிற்பீங்களா? ஐயா 4 பேர் தான் நிக்கிறாங்க. அடச்சே, இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன். இப்படி முடிவெடுத்துக்க என்ன ஒரு முட்டாள்னு ஃபீல் பண்ண வைக்காத. இப்ப நான் இங்க இருந்து போகலைன்னா கண்டிப்பா எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கணும். என்னோட ஊரை நான் விட்டுட்டு வந்துட்டேன். எம்பியில சேர்றதா என்னோட லட்சியமே. எங்க அம்மாவை நான் பெருமைப்பட வைக்கணும், என்னை நல்லபடியா நடத்தணும். எல்லாரும் இதைத்தான் நினைப்பாங்க, நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் திரும்ப போறதுக்கு வழியே கிடையாது, அதுவும் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம். அதுங்க மனுஷங்களை சாப்பிட்றத பார்த்துருக்கேன். 2 பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க, 3 பேர். பரவாயில்லையே, எங்க நம்ம பசங்க 4 பேர் தான் நிற்பாங்க நினைச்சேன். இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், உங்களை சாக சொல்லி ஆர்டர் போட்டா பண்ணுவீங்களா? நாங்க யாரும் சாக வரல சார். கண்டிப்பா நீங்க யாரும் சாக மாட்டீங்கன்னு நம்புறேன். இங்க நிக்கிறவங்கல்ல எங்கள்ல ஒருத்தர் ஆயிட்டீங்க. உங்க எல்லாரையும் நான் ஸ்கவுட்ஸ்க்கு வரவேற்கிறேன். இதுதான் உண்மையான சல்யூட் சோல்ஜர்ஸ். நம்ம உயிர் மக்களுக்காக. ஸ்கவுட்ல சேர்றது ஒரு முட்டாள்தனமான வேலை. அத்த ஓடிதாத்தா. பெரிய விஷயம். அதுலயே 2 பேர் நிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க பயத்தை ஜெயிச்சிட்டீங்க, தைரியமானவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதனால உங்க ஒவ்வொருத்தர் மேலே எனக்கு மரியாதை இருக்கு. நிஜமாவே மரியாதை வருது. நான் தான் செக்ஷன் கமாண்டர் நெஸ். அப்புறம் இது என்னோட குதிரை, இதோட பேரு ஷெரட். ஷெரட்டுக்கு முடிய பிடிச்சி இழுக்கிற பழக்கம் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் குதிரை பயிற்சியா? பாத்துக்கணும். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். துணியை பிடிச்சி இழுக்காத, நிறுத்து. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா இவனுக்கே அடங்கலையே. ஆனா என்ன சண்டை போடுற மாதிரி எந்த ட்ரைனிங்குமே இல்லை. கமாண்டருடைய லாங் ரேஞ்ச் ஸ்கவுட்டிங் பிளான் தான் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபார்மேஷன் பிளான்ல இருக்க ஒரு டீட்டெயிலும் ரொம்ப பக்காவா செம்மையா இருந்துச்சு. ஆனா எரநேகர் எங்க இருப்பான்றது தான் சரியா தெரியாம இருந்துச்சு. நீங்க எல்லாரும் இந்த இடத்துல தான் இருப்பீங்க. வேகன் டிஃபென்ஸ் ஸ்குவாடுக்கும் ஸ்கவுட் சப்போர்ட் ஸ்குவாடுக்கும் நடுவுல தான் நீங்க இருப்பீங்க. சிக்னல்ஸை பாஸ் பண்றதும் எக்ஸ்ட்ரா குதிரைகளை வச்சுக்கிறதும் தான் உங்க வேலை. நம்மளுடைய ஸ்பெஷல் ஆப் ஸ்குவாட் இங்க தான் இருப்பாங்க. சென்டர் ரேங்க்குக்கு பின்னாடி ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க. அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருப்பாங்க போலயே. நாம பண்ண ஃபார்மேஷன்ல இதுதான் சேஃபான இடம். சப்ளை வேகன்ஸ் கூட இவ்வளவு சேஃபா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட வேலை என்னன்னா உடனே போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துடணும். இன்னைக்கு நடக்க போற எக்ஸ்பெடிஷனை ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி எடுத்துப்பாங்க. அதாவது நம்ம சிகான்ஷினா வரைக்கும் போயிட்டு வர முடியுமான்னு பார்க்கறதுக்கு தான். இருந்தாலும் என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியாத பவரை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சார். ஆரன், அந்த நேரத்துல கமாண்டர் உன்கிட்ட என்ன கேட்டாருன்னு உனக்கு புரிஞ்சுதா? உண்மையான எதிரின்னு நீ யாரை நினைக்கிற?
ஆமா அவர் எதை வச்சு அப்படி கேட்டாரு? நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியல. அவர் சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா நான் போய் சொல்றேன்னு சொல்லுவீங்க. அதனால என்னன்னா சொல்ல போனா இந்த ஆபரேஷன் வேற ஒரு காரணத்துக்காகவும் பண்றாங்க. அதோட இத ஹையர் அபிஷியல்ஸ்க்கு தெரியப்படுத்தாமையும் ஃபைல் பண்ணாமையும் இருக்காங்க. அப்படிதான் எனக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம போயிட்டு உயிரோட திரும்பி வரதை பத்தி மட்டும் கவனிச்சுப்போம். கமாண்டர் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா சார். ஓன் ரிஸ்க். உங்களுடைய ட்ரைனிங் இன்னைக்கு முடிஞ்சது. பேஸ்க்கு திரும்பி போங்க. பார்த்துட்டான். இதெல்லாம் நம்பவே முடியல. போடுவா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு சீக்கிரமா இங்க வந்துட்டோமா? ஓகே. ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காத. ஏய் மிகாசா. நில்லுங்கடா டேய். உங்களை இங்க பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெரன், உன்னை இங்க யாராவது தப்பா ட்ரீட் பண்ணாங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற பேர்ல உன்னை இல்ல யாராவது சாடி தான் ஆள வைக்கிறாங்க. உனக்கு மன அழுத்தம் கொடுத்தாங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஆளு மேடையில ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. அவர் சொன்னது அப்படிதான் இருந்தது. ஒரு நாள் பாடத்தை கத்து கொடுப்பேன். ஏய் யார் சொல்றேன். ஏய் ஆரன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹே गाइस, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ ஹே, நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னா அப்போ ஸ்கவுட்ல சேர்றதுக்காகவா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? ஆமா, அப்புறம் எதுக்கு நாங்க இங்க வர போறோம்? ஆமா, அப்போ ஷான், மார்க்கோ, ஆனி எல்லாரும் மிலிட்டரி போலீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா? மார்க்கோ ஹே, நான் இறந்ததெல்லாம் தெரியும். ஜாயின் பண்ணிட்டியா? மார்க்கோ இறந்து போயிட்டான். என்னது? நீ இப்ப என்ன சொல்ற? மார்க்கோல இறந்து போகல. நீ காமெடி தானே பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் வீர மரணம் அடைஞ்சான்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சொல்லப்போனா அவன் எப்படி இறந்து போனான்றது எங்களுக்கே தெரியல. யாரும் அவனோட பக்கத்துல இல்லாததுனால எங்களால எதுவும் சொல்ல முடியல. மார்க்கோ இறந்து போயிட்டான். நின்னு பேசுனது போதும் கண்ணுங்களா, இங்க வாங்க. உங்களோட புது யூனிஃபார்ம் வந்துருச்சு. இனிமேல் எல்லாரும் யூனிஃபார்ம் பார்க்க போறோமா? இவங்கள்ட்ட ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் இல்லை, தைரியம் அவ்வளோதான். அப்படின்னா நீங்க உண்மையாவே? ஆமா, இப்ப நடக்க போற ஆபரேஷன்ல நாங்களும் கலந்துப்போம். ஏய் ஹேரன், நீ டைட்டன் உருவத்துல இருக்கும்போது மிகாசாவை கொலை பண்ண பாத்தியாமே, அது உண்மையா? அப்படி எதுக்காக நடந்துக்கிட்டுன்னு எங்ககிட்ட சொல்றியா? நீ தப்பா புரிஞ்சுட்ட. என் மேல ஈ உட்கார்ந்து இருந்தது, அதான். அடி பாய், சொல்றவே நம்பர் மாதிரி சொல்லக்கூடாது. நினைச்சேன். உன் முகத்துல பட்ட காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. மறுபடியும் சொல்லு, உனக்கு அந்த காயம் எப்படி பட்டுச்சு? அது அடிக்கும்போது பட்டுருச்சு. கிட்டத்தட்ட நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். நான் டைட்டனா மாறினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மிகாசாவை கொலை பண்ண ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்டப்பா? அப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு ஞாபகம் இல்லையா? அதாவது நீ நினைச்ச மாதிரி 14 அடி டைட்டனா உன்னால மாற முடியும், ஆனா அதை கட்டுப்படுத்துற சக்தி மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல வரியா? ஆமா, ஆனா கூடிய சீக்கிரம் கத்துப்பேன். அதுக்கு தான் ஏன் அந்த பேஸ்மெண்ட் எந்த போனோம்? மாதிரியான சூழ்நிலையில நாம இருக்கோம்னு இப்ப நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? இங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாரோட விதியும் இவங்க கையில தான் இருக்கு. ஏரனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளோட கதையும் மார்க்கோ மாதிரியே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பேசுறத நிறுத்து. எரனை வம்பளுக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவனை பத்தி பேசாத. இங்க பாரு மிகாசா, உன்னை தவிர இங்க இருக்கிற எல்லாருமே இவனை பத்தி எதுவுமே தெரியாம இவனுக்காக உயிரை விட தயாராகி இல்ல. எங்களுக்கு காரணம் வேணும். நாங்க எதுக்காக எங்களோட உயிரை தியாகம் பண்ண போறோங்கிற உண்மை தெரிஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா நேரம் வரும்போது எல்லாரும் தயங்கதான் செய்வாங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏரன் கிட்ட இருந்து கேரண்டி மட்டும்தான். உன்னோட காமி, எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு. உனக்காக எங்களோட உயிரை கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லைன்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடு. உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா? உன்னால முடியும்னா நாங்க கூட இருப்போம் கடைசி வரைக்கும். நானா இருந்தாலும் இதுதான் சொல்லியிருப்பேன், கேரண்டி கொடுறேன். அனாமத்தா சாவத்துக்கு வரான். நேரம் இப்போ வந்துருச்சு. நம்ம வழியில இருந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையும் இப்ப திசை திருப்பிட்டோம். 30 செகண்ட்ல இப்ப கேட்
எப்படி திசை திருப்பினீங்க? நம்ம பசங்க இப்படி பார்த்தது ஆட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் நல்லா போச்சுங்க. கொஞ்சம் பீதியாகவும் போச்சு. அவர் ஸ்கவுட் லீடர் வந்து சரி ஒரு என்கரேஜாக ஒரு 4 வார்த்தை சொல்லக்கூடாது. வரும்போதே ஃபுல்லாக மரணத்தை பற்றியே பேசினா எப்படி இருக்கும்? அப்படியே மொத்த கூட்டமும் கிளம்பிச்சு. ஏதோ 4 பேர் நிற்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு 10 பேர் நின்று இருக்காங்கன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பட் வந்து அது ரியாலிட்டி அதுதான். வந்தால் இதான் நடக்க போகுது. இது அந்த டீம் மாதிரி இல்லை, வந்தால் உயிர் போகுன்றது ரியாலிட்டியாக என்ன நடந்துச்சோ அது ஓப்பனாக சொல்லியாச்சு. அப்படி சொல்லியுமே தைரியம் இருந்தால் வான்றது வந்து நல்ல வார்னிங் தான். ஆனாலும் என்ன சொல்கிறது, சில பேர் தைரியமாக வந்தது ஒரு 4 பேர், ஒரு 2-3 பேர் வந்து நட்புக்காக நின்ன மாதிரியே இருந்துச்சு. கண்ணீர் விட்டு நின்னாங்க. நல்லா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் எப்படி இது என்ன சொல்கிறேன், நானாக இருந்தாலும் ஏனங்கிட்ட அந்த கேள்வி தான் கேட்பேன். டேய், உனக்காக நாங்கள் இப்போ உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கோம், நீ வந்து நான் கேரண்டி இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் இந்த ரிஸ்க் எடுத்து இதுக்கு வந்ததே என்னத்துக்கு? இது முடிஞ்சிடும், நம்மளோட இதை ஃபினிஷ் பண்ணிடலான்ற அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் நின்று இருக்கோம். நீ வந்து இப்போ நான் அந்த டைட்னம் ஆனதுக்கப்புறம் இப்படி இருப்பியா இருக்க மாட்டியான்றது கேரண்டி இல்லைன்னா அப்போ நாங்கள் வந்து உயிரை கொடுத்து வேல்யூ இல்லாமல் போயிடும்ல அப்படின்ற கேள்வி வரதான் செய்யும். ஸோ அது கேட்டது எனக்கு கரெக்டாக தான் போயிட்டு. அதேமாதிரி ஏறின தப்பு சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வந்து அவனுக்கே தெரியல அவனுக்கு என்னென்ன இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி இது வந்துச்சு, இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடந்தது. திடீர்னு வந்து எல்லாரும் சரி நீ பண்ணிட்டுல இப்போ பண்ணு அப்படின்னா அவனுக்கே இன்னும் அது என்னன்னு புரியல, ஏதுன்னு புரியல. அந்த இடத்துக்கு போனால் தான் அவனுக்கே அது தெளிவாகுன்றப்போ அவங்ககிட்டயும் பதில் இருக்குது தான். பட் இது 2 சைடுமே நியாயன்ற மாதிரி இருக்குது. அதனால் இது கொஞ்சம் குழப்பமாக தான் போகுது. ஆனால் அதுக்கு அவன் முயற்சி பண்ணுறேன்னு தானே சொல்லியிருக்கான். அதெல்லாம் பேஸ்மெண்ட்டு போனால் நிறைய விஷயம் தெரியும். இவனுக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸையும் அவன் கண்டுபிடிச்சி மாற்றுறதுக்கும் வழி இருக்குது. இப்போ தான் இங்கே போகிறாங்க. இது ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ தூரம் இப்போ போயிட்டு வர முடியுதான்னு திசை திருப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த டைமிங்குள்ளே போயிட்டு வர முடியுதான்றதை செக் பண்ணுறதுக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அதாவது ஒரு டைமில் வந்து நம்ம பசங்க இப்படி தான் ஜன்னல்லேருந்து உங்களை அண்ணாந்து பார்த்த காலம் போய் இப்போ அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்து நிற்கிறப்போ அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு எல்லாமே கம்பீரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பசங்க வந்து அந்த யூனிஃபார்ம் மாட்டுறப்போலாம் கம்பீரமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த செகண்ட் அங்கே போய் நிற்கிறப்போ எல்லா உயிரும் அந்த இடத்துல வந்து கேரண்டியே இல்லைன்றப்போ அது ஒரு பயத்தை கொடுக்குது தான். எல்லாம் வீரமாக இருக்குது. ஆனால் அந்த மரணத்தை நினைக்கிறப்போ இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாகவே முடியுது. அப்புறம் ஸ்கவுட் லீடர் வந்து எரன் வந்து தன்னை உடம்பையே கொடுத்துருக்கான், ஆராய்ச்சிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். ஆனால் அந்த மாதிரிலாம் பார்க்கல. எரனும் அதெல்லாம் ஒத்துக்கிட்டானா என்னன்றதும் தெரியல. இவங்களாம் அந்த முடிவை சொல்கிறாங்களான்றதும் தெரியல. ஆனால் நம்ம மிக்காசா வந்து எரனுக்கு ஒன்றுன்னா அந்த மாதிரி சொல்கிறேன்னா அவனையும் நான் போய் அடிக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருந்துட்டு இருந்தா தெரியல. அது இனிமே ரொம்ப வச்சு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களான்னு டார்ச் எல்லாம் பின்னாடி இருக்கா என்னன்றது வேற தெரியல. எனக்கு வந்து அவர் அப்படி சொன்னது வந்து இங்கே இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்ன மாதிரி அந்த 2 பேரை கொண்டாங்களே அந்த 2 டைட்டனை. ஸோ அவங்க எதனா இங்கே பதட்டமாக வராங்களே, ஏதாவது ஒன்று இருக்கான்றது கண்டுபிடி. அப்படி பார்த்தா கூட இதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன் தெரியல. மேபி இவங்க கொல்ல போகிறாங்க இல்லை, அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். மேபி வந்து இப்படி தான் யாருக்கும் நடக்கும்ன்றது தெரிஞ்சால் அந்த ஏதாவது ஒரு மாற்றம் யாருன்னா தெரியுதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அது சொன்ன மாதிரி தான் இருந்தது. வேணே சொன்ன மாதிரி தான் எனக்கு ஏன்னா அது அவங்களோட கட்டுப்பாட்டில் உள்ள அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அது நம்ம டீம் உள்ளே போய் எதுவும் பண்ணவும் முடியாது, கொல்லவும் முடியாதுன்னும் போது எப்படி அது தெரியல. யாருன்னா வந்திருக்கலாம் ரகசியம். அதுதான் மொத்த பேரே செக் பண்ணாங்க. யார் அந்த சிலிண்டர் என்ன காலியாக இருக்கா வந்திருக்காங்களான்னு செக் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. யார் வேணாலும் இருக்கலாம் இல்லை, எங்கே இருக்கும் எல்லாரையும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். அது பார்ப்போம். ஆனால் வந்து எப்படி பார்த்தாலுமே அந்த குழப்பம் வந்து இங்கே தான் இப்போ ஆரம்பிக்குது. அது சொல்கிற மாதிரி டைட்டனுக்கு இங்கேருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் ஃபீல் ஆகுது. அது வந்து அது மேலே இருக்க வெறுப்பில் கொண்ட மாதிரி அப்படிலாம் தெரியல. ஏன் ஆராய்ச்சி பண்ணுறா, அதை கொல்லணும், அது பாதுகாப்பாக சேஃபாக தான் இருக்குது. ஸோ அதை கொல்றாங்கன்னா அது கண்டுபிடிக்கக்கூடாது. அது அந்த இடத்துல இருக்கிற பெரிய ஆட்களை தான் நம்ம சந்தேகப்படணும். நம்மள மாதிரி பீப்புள் இதில் வந்திருக்காங்கல்ல, இந்த யாரன்னு இவங்கள டவுட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லைல்ல. அதான் இப்போ இவங்க செக் பண்ணால் யாருமே இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படி பார்த்தா உள்ளேயே அதை இவங்க சொல்கிற மாதிரி பெரிய இன்னும் இந்த எட்டுலாம் இருக்காங்க பாருங்கள், அதில் எவனா ஒருத்தனா இருக்குமோன்ற சந்தேகம் தான் வருது. உங்கள் இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.